ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரே ஒரு பொட்டேட்டோவும் ஒரு எக்கும் வச்சு எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி எடுக்கிறேன். தோல் சீவின உருளைக்கிழங்கை ஸ்லைசஸாக கட் பண்ணணும். சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதை திரும்ப நீட்ட வாக்கில் குச்சி குச்சியாக கட் பண்ணணும். ஸ்லைசஸ் எவ்வளவு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணுங்கள். குச்சியோட சைஸும் எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளவு தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்து அதையும் குட்டியாக நறுக்கணும். குட்டியானா இது மாதிரி நீள வாக்கில் வர்றது மாதிரி வெட்டிக்கணும். நான் ரவுண்டாக கட் பண்ணி அதை ரெண்டாக கட் பண்ணேன்னா நீள வாக்கில் வந்துடும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ கூட ஒரு முட்டை சேர்த்துருக்குறேன். அது கூட ஒரு ஸ்பூன் மைதா மாவு, அரை ஸ்பூன் பெப்பர், அரை ஸ்பூன் உப்பும் பெப்பரும் நம்ம தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சர் வர்றது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூடவே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். முட்டை நம்ம அடித்து கலக்கிறப்ப எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்டாக இருக்கும். என்றைக்கும் இட்லி தோசைக்கு பதிலாக இது மாதிரி செய்து கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இது மாதிரி வரட்டும். கடாயை சூடாக்க வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத கடாயில் விடணும். அதை ரொம்ப கொஞ்சம் விரித்து கடாய் ஃபுல்லாக வருது மாதிரி பரத்தி வைக்கணும். ஏன்னா அப்போ அந்த பொட்டேட்டோ ஈஸியாக வேகிறதுக்காக. இப்போ இது மாதிரி கடாய் ஃபுல்லாக நீங்கள் பரத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஹையாக வேண்டாம், நமக்கு வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். அப்போ இந்த ஸ்ட்ரீமில் அது கொஞ்சம் கூட வெந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், வேக ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு அது பார்த்த உடனே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வெந்தாச்சு. நம்ம சட்டாப்பை எடுத்து அதை மறைச்சிடலாம். இப்போ சட்டாப்பை கொஞ்சம் பெருசாக இருக்குமே தோசை மறைக்கிறது, அதே மாதிரி இதையும் மறைச்சிட்டா போதும். இப்போ ஒரு சைடு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இனி மூடி போட வேண்டாம், அதுவே வெந்துடும். ஸ்லோலியே வச்சு கொடுத்தா போதும். இப்போ ரெண்டு சைடுமே வெந்தாச்சு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நல்ல பெரிய சட்டாப்பை வச்சு நீங்கள் அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். இப்போ எவ்வளோ அழகாக மேலே வருது பாருங்கள். இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது பிள்ளைகளுக்கு நாளாக கட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சுட சுட சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு நாள் இதை வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.